பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த ஒரு ட்ரிப்பே. ஓ செம ஃபன். 2 மணி நேரம் என்ன பண்ணுறதுண்ணா இங்கே. தேங்க்யூ. फिर मिलेगा. आएगा ना? आएगा नेक्स्ट टाइम. बाय बाय. ஸோ எங்கே இருக்கிறேன்னா நைட்டு 3 மணி ஆகுது. ஏர்லி மார்னிங் ட்ரெக்கிங் வந்திருக்கேன். ஸோ அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸியா. அந்த ஒரு சன்ரைஸை பார்க்குறதுக்கு காலையில் அதுவும் வெடிகாலம் 2:30 மணிக்கெலாம் எழுப்பி கூட்டின்னு வந்து சாவச்சிட்டாங்க. எவ்வளோ தூரம் பாருங்க. போடா போடா நம்ம பாசதா சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். போடா போடா. நேபாளி தானே? வா வான்னு அர்த்தம். வா இல்லை போ போ. போடா போடா போடா. இந்த அபி அண்டு கமலை வந்து இங்கே தான் மீட் பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபீலு. நாங்கள் சீக்கிரமாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப சிங்க் ஆகிட்டோம். நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக கற்றுக்கிட்டே வந்து இந்த ட்ரக்கிங்கை முடித்தோம். நைட்டு கூட இந்த மாதிரி தான் நல்லா பேசிக்கிட்டே ஃபன் பண்ணிகிட்டே வந்து ட்ரெக் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு டயர்டே இல்லாமல் சீக்கிரமாக போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கரெக்டான டைமில் சன்ரைஸும் பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு என்ட்ரி பண்ணேன். கைடோட ஆஃபீஸ் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இங்கே என்னோடய ரூம் இருக்குது. ஸோ அங்கே போகணும். பைக் எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். இங்கே வந்து மிலிட்ரி ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பேர் அபி. ப்ளஸ் வந்து இன்னொரு பிரதர் வந்து கமல். அவரும் வந்து எங்கேயோ இருந்து வந்து ஐடி பிரதரு. அவரும் வந்து இங்கே வந்து 2 பேரும் தோஸ்த். 2 பேரும் சேர்ந்து வந்துருந்தாங்க. தமிழ்காரு. செம ஃபன்னாக இருந்துச்சு அவங்களோட பேசுகிறதுக்கு. செம ஓகே அப்படி இப்படின்னு என்னென்னவோ கற்றுக்கிட்டு வந்தோம். பட் ஆனால் அந்த ட்ரெக்கிங் பண்ணுற அந்த டயர்டே இல்லை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த ஒரு ட்ரிப்பே. ஓ செம ஃபன். பட் ஆனால் கால் வலி நாளைக்கு தான் தெரியும். போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்ம அசாம் வழியாக வெளியே போகணும், அருணாச்சல்லேருந்து. அதுதான் நம்மளோட பிளான் இன்றைக்கி. ஓகே சரி பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நைட்டு இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். நைட் இங்கே ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்தது, எதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு டின்னரும் கொடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
என்கிட்ட மணி கூட அவங்க கேட்கல, ஜஸ்ட்டு 500 ருபீஸ் மட்டும் கைடுக்கு கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டே பண்ணதுக்கு ஃபுட்டுக்கு எதுக்குமே அவங்க வந்து என்கிட்ட காசே கேட்கல. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன். ठीक है, इधर आओ. ये हाँ, इधर இப்போ தான் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ நைட்டு இங்கே தான் பைக் பார்க் பண்ணியிருந்தேன். ஸோ கிளம்ப வேண்டியதுதான், நேரம் வந்துச்சு. பண்டி பாய். இந்த புது வீட்டை கட்டிகிட்டு இருக்கிற லேபர் ஒர்க்கர்ஸ் தான் நேற்று நைட்டு எனக்கு டின்னர் கொடுத்தாங்க. சரி, அப்படியே போகிற வழியில் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன். ஸோ இவங்க தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு இவங்களோட தான் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச். ओके ठीक है भाई. नीचे जाने के लिए रोड मिलेगा ना? अच्छा ठीक है, पकड़ना पड़ेगा, हो जाएगा. अकेले जा सकते हैं? जा सकते, बाइक आना जाना होता है. जा सकते हैं, आप तो नहीं सकेगा. ठीक है, मैं देख रहे हैं, फिर वापस आ. ऊपर बाइक ऊपर खड़ा करके एक बार सर्वे कर लो. हाँ ठीक है, अच्छा ठीक है, थैंक यू भैया. இந்த டாங் வேலியில் ஒரு ஓல்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமாக டாங் வேலியை க்ராஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வழியாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. நம்ம பார்க்காத சஸ்பென்ஷன் பிரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தான் வந்தேன். பட் இங்கே நிஜமாலே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்தது. என்னோடய பைக்கை டேர்ன் பண்ணுறது கூட இங்கே ஸ்பேஸ் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப அப்படி நேரோவான ஒரு டேர்னாக இருந்தது. இப்படி கட்டி இருக்கீங்க, எப்படா போகிறது? வேற லெவல்லையா? கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நேராக இந்த ரிவரில் தான் போய் கீழே விழணும். அந்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ரோடாக தான் இருந்தது. பட் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்தது. பட் எப்படியோ ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வழியாக அந்த டாங் வேலியை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டேன். இந்த டாங் வேலியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் போனேன். இந்த ஹாட் ஸ்ப்ரிங் போகிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸு 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் ஹாட் ஸ்ப்ரிங், அவ்வளோதான். இந்த குளிருக்கு எதமாக இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் ஒரு குளியலை போட்டு ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன்.
இந்த டாங் வேலியில் 1 more day ஸ்டே பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் என்னோட இன்னர் லைன் பர்மிட் வந்து இன்னைக்கோட முடியுது. சரி, இதுக்கப்புறம்லாம் இங்கே ஸ்டே பண்ண முடியாது, இல்லைனா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம நடுவில் எங்கேயாவது போலீஸ் பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுன்றதுனால நான் கிளம்ப ஆரம்பித்தேன். ஏர்லி மார்னிங் 2 o'clockலாம் எழுந்து இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போயிருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. ரைட் பண்ணும்போதே அப்படியே தூங்கி ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் ரொம்ப முடியல, சரின்னு ஸ்டாப் பண்ணி அப்படியே பைக்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். திரும்பவும் தூக்கம் வர மாதிரி இருந்தது. வேறு ஆப்ஷன் இல்லாமல் ப்ளூடூத் ஹெல்மெட்டில் நல்ல சாங்ஸ் வந்து ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே ரைட் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே பரவாயில்ல 220, அங்கே 250 சாப்பாடு. இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, அதனால் இங்கே வந்துட்டேன். திரும்பவும் பிளாக் பண்ணிட்டாங்க. 3:35, 5:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. செம காண்டாகுது, என்ன பண்ணுறது? 2 மணி நேரம் என்ன பண்ணுறது? நான் இங்கே கடையும் கிடையாது, சுற்றி பார்க்குறது இடமும் கிடையாது, பயங்கர காண்டாகுது. இங்கே 2 hours வெயிட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, பட் 5 மணிக்கு மேலே இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப டார்க் ஆகிடும். இந்த மாதிரி ஆஃப் ரோடில் நைட் டைமில் ரைட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே இந்த இடத்துல கிடைக்காது. அதுதான் ஒரே பயமாக இருந்துச்சு. ஒரு வழியாக டெஸ்ஸோ வந்து ரீச் ஆனேன். இதுக்கப்புறம்லாம் நைட்டு ரைட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்றதுனால பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பம்பில் ஃபியூல் போட்டுட்டு அப்படியே அவங்கக்கிட்ட நைட்டு டென்ட் ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லி பர்மிஷன் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்களோட ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரூமு கொடுத்து ப்ளஸ் நைட்டு டின்னரும் கொடுத்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இவர் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். breakfast and then நோ ப்ராப்ளம், ஐ ஹேட் will be ready after some time. நோ ப்ராப்ளம், நோ டைம், ஆல்ரெடி லேட்னா. So I want to exit Arunachal. Need to go Meghalaya or Nagaland. You know the way, na? Yeah, straight same route. Okay, thank you bro, thank you so much. Okay then, thank you. Bye. நேற்று நைட்டு இவர் தான் ஓனர். ஆக்சுவலாக இவரோட மாமாவோட பேரில் இவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு இந்த பெட்ரோல் பம்பை. பட் செம ஃப்ரெண்ட்லி. நைட்டு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து ப்ளஸ்ஸு பிளாங்கெட்டு பெட்டு பயங்கர கேரிங் தான். பாய். இந்த அருணாச்சல் பிரதேசத்தோட இன்னர் லைன் பர்மிட் எனக்கு நேத்தோடய முடிஞ்சிடுச்சு. அதனால் நான் இந்த அருணாச்சல் பிரதேசத்துலேருந்து கிளம்பி ஒரு 150 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் நாகாலாண்ட் பார்டருக்குள்ளே நான் என்ட்ரி ஆகணும். இந்த நாகாலாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கும் நமக்கு வந்து இன்னர் லைன் பர்மிட்லாம் தேவைப்படும். பட் நான் இன்னும் பர்மிட் வாங்கலை. ஆன் த ஸ்பாட்டில் ஒரு 5 minutesல ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே நமக்கு வந்து அந்த பர்மிட்லாம் கிடச்சிரும். அதனால் ஒரு நம்பிக்கையோடு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த தோலா சதியா பிரிட்ஜ் தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜுன்னு சொல்லப்படுது. இந்த தோலா சதியா பிரிட்ஜ் 2011 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு அப்புறம் 2017 தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.
அசாமுக்கும் அருணாச்சலுக்கும் நடுவில் லோகித் ரிவர்னு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த லோகித் ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்காக 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிரம்மாண்டமான தோலா சதியா பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. (9,150 meters லென்த்தும் 60 டன் வெயிட் வரைக்கும் தாங்குற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிரிட்ஜாக இந்த தோலா சதியா பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்ததுனால புதுசாக இன்ஜின் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பைக்கை அப்படியே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணேன். இன்னும் ஒரு 2 daysல இங்கே கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் மோஸ்ட்லி எல்லா ஷாப்பும் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசாமோட கம்பேர் பண்ணும்போது நாகாலாண்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றதுனால எனக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே அசாம்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நாகாலாண்டோட பார்டர் கிராசிங் ஏரியா வந்துடும். அதனால் ஆன்லைனில் நாகாலாண்ட் இன்னர் லைன் பர்மிட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அஃபிஷியலாக நாகாலாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பித்தேன். ना इधर से ब्रिज टूटा हुआ था, अभी बना है तो ढलाई भी सूखा नहीं है। इधर से आके जाना पड़ेगा आपको। आगे में एक जंक्शन मिलेगा चड़ौली, उधर से राइट जाना पड़ेगा। नमटोला वो बोर्ड है ना, ये जो आप जो पुलिस स्टेशन देखते हैं अभी पास में 200 मीटर दूरी होगा यहाँ से। लेफ्ट साइड और राइट साइड में। हाँ हाँ। இந்த பையா கிட்ட கேட்கும்போது இந்த இடத்துல பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ரோடு வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதனால் வந்த வழியே போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் நீங்கள் வந்து நாகாலாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். साइड में घूरिए, थोड़ा आगे जाने से कच्चा रोड मिलेगा, थोड़ा डाउन है तो और दाएं घूरने से दोलंग मिलेगा। सीधा फिर राइट साइड जाना पड़ेगा। राइट साइड जाइए, राइट साइड जाने से थोड़ा जाने से बोला कि ऐसा इतना मिल के कच्चा रोड मिलेगा। तो कच्चा रोड मिल के थोड़ा डाउन है, डाउन नाम के फिर राइट जाके दोलंग मिलेगा पुल। पुल जाके एकदम थोड़ा आगे जाके और भी थोड़ा राइट लेके एकदम आली रास्ता चला जाएगा। எனக்கே வழி தெரிலன்னு சொல்லி தான் இந்த அங்கிள் கிட்ட கேட்டேன். இவர் சொன்னது சுத்தமாக கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஒன்றுமே புரியல. ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லி ஏதோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. ஒரு வழியாக போலீஸ் செக் போஸ்ட்லாம் வந்து க்ராஸ் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அஃபிஷியலாக வந்து நாகாலாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பித்தேன். மான் வில்லேஜ் ரீச் ஆகிறதுக்கே நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது கிறிஸ்மஸ் சீசன்றதுனால ரூமை தேடி கண்டுபிடிக்கிறது இன்னும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு வழியாக ஒரு ரூமை கண்டுபிடிச்சி நைட்டு ஸ்டே பண்ண ஆரம்பித்தேன். நான் எதுக்காக இந்த மான் வில்லேஜுக்கு வந்தேன்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், குட் நைட்.